உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைக்காயை வச்சு செய்யக்கூடிய வாழைக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இதை சைவ மீன் வறுவல்னு சொல்லலாம். இதனோட டேஸ்ட் மீன் வறுவல் மாதிரியே இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். பச்சை வாழைக்காய் தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எவ்வளோ மெல்லிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு இந்த வாழைக்காயை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், வாழைக்காய் மட்டும் தனியாக எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், கால் ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா கலந்துடலாம். ஒன்ஸ் கலந்துட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம ஃபஸ்ட்டே மசாலாவையெல்லாம் கலந்ததுனால எல்லா பக்கம் ஈவனாக கூட்டாயிரும். இந்த மாதிரி கலந்துட்டு இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த வாழைக்காயை ஒன்றொன்னா உள்ள சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று டச் ஆகாத மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி வச்சு வேக வைக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி ஒன்றை திருப்பி போட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் ஒன்றொன்னா திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு அடுத்த சைடும் நல்லா வேக வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடும் நல்லா வெந்துருச்சு. இந்த சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம ஒன்றொன்னா வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான இந்த வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஃபிஷ்ஷோட டேஸ்ட் அப்படியே இருக்கும். ஒரு வெரைட்டி ரைஸோடு வச்சு சாப்பிட்றக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்